வணக்கம் டீச்சர்ஸ். இது பாலஜெகன் கந்தசாமி. பியூ அண்ட் எஜுகேட் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கான இன்னைக்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைக்காலஜிலேருந்து நம்ம பார்க்குறோம். அந்த சைக்காலஜி குளவி பருவம் முதல் குமர பருவம் வரையிலான மன வளர்ச்சி போக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம எடுத்து போனோம், இந்த அறிதிறன் வளர்ச்சி அது வந்து அதாவது மன வளர்ச்சி அப்படிங்கிறது அறிதிறன் வளர்ச்சி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா, இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் நம்ம சொல்லலாம். அறிதிறன் வளர்ச்சி கூறுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கவனித்தல், புலன்காட்சி, கண்டறிதல், அதே மாதிரி கற்பனை செய்கிறது, சிந்திச்சு பார்க்குறது, தீர்மானிக்கிறது, அப்புறம் ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது, இதில் எல்லாத்தையும் ஏற்படக்கூடிய இந்த வளர்ச்சி அதனால் விளையக்கூடிய பொருளறிவு பெருக்கம் அப்படின்றது தான் நம்ம இதில் சொல்கிறோம். ஸோ அறிதிறன் வளர்ச்சி குழந்தைகள் அதிக அளவுக்கு ஊட்டச்சத்து, சமூக மன வளர்ச்சி காரணிகள் இது எல்லாமே அதிக அளவுக்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இதில் நம்ம சொல்கிறோம். அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா குழந்தையோட உளத்திறன்கள், அதாவது அந்த உள்ளத்தின் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த திறன்கள் வந்து வளர்ச்சி இருக்காது. பல வகையான உளத்திறன்களால் தான் மூளை செயல் மையங்கள், அதாவது பிரெயின் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சின்ன குழந்தைகளுக்கு பொருளறிவு அப்படிங்கிறது அநேகமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடலுடைய உள்ளிருந்து எழக்கூடிய இந்த தூண்டல்களுக்கு மட்டுமே செயல்படக்கூடிய சின்ன குழந்தை சீக்கிரமாகவே கவனித்தல், அப்புறம் புலன்காட்சி திறன் இதுகளுடைய வளர்ச்சி ஆரம்பித்ததும் வெளியுலக தூண்டல்களையும் உணர ஆரம்பிப்பாங்க. அதோட சாயல் திறன் வளர்ச்சி அடைகிறதுனாலையும் பழைய அனுபவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நினைவாற்றலாலையும் தான் அறிதிறன் வளர்ச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 2 வயதில் குழந்தைக்கு 2 வயசில் வந்து நினைவாற்றல் வர ஆரம்பிக்கிறோம். 3 வயசுல கற்பனை திறன் உருவாகி அது விளையாட்டில் வந்து தெரிய ஆரம்பிச்சு, விளையாடிட்டு இருக்கும்போது நம்மளுடைய இந்த கற்பனை திறன் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நிலையில் தாய்மொழி வழியில், அதாவது தாய்மொழி மதர் லாங்குவேஜ் சொல்லப்படுற தாய்மொழி வழியிலிருந்து அறிவு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ரொம்ப வேகமாக அதிகமாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தாய்மொழி வழியில் அதிக அளவுக்கு வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. சிந்திக்கிறதுக்கும் மதிப்பிடுறதுக்கும் சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கும் உதவக்கூடிய திறன்களும் அதனுடைய வளர்ச்சி அடைஞ்சு அறிவு பெருக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா புலனியக்க சிந்தனையிலிருந்து பருப்பொருள் நிலைக்கு, அதாவது புலனியக்க சிந்தனை நிலையிலிருந்து, அதாவது 2 வயது வரைக்கும், சரிங்களா, அந்த புலனியக்கம் வந்து பருப்பொருள் நிலைங்கிறது 11 வயது வரைக்கும் இல்லைங்களா. ஸோ சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாகி அதிகமாகி கருத்தியல் நிலைக்கு, அதாவது 15 வயது வரைக்கும் முன்னேறது அப்படிங்கிறத இந்த பியாஜேவும் ப்ரூனரும் தங்களுடைய அந்த கோட்பாடுகள் மூலமாக விலைக்கு சொல்லியிருப்பாங்க. பியாஜே மாதிரியான அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்கள் படி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய சிந்திக்கக்கூடிய அந்த முறைகள் பெரியவங்களுடைய சிந்திக்கக்கூடிய அந்த முறைகளிலிருந்து மாறுபடுது அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைகளுடைய அறிவு வளர்ச்சி வீதத்திலையும் தனியால் வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு சிறப்பான குடும்பம், சிறப்பான பள்ளி சூழ்நிலை, பல வகையான நேரடி அனுபவ வாய்ப்புகள், ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய அந்த வாய்ப்புகள் இதெல்லாம் குழந்தையுடைய அறிவு வளர்ச்சியை ஊக்குவிக்குதுன்னு சொல்லுவாங்க. மன வளர்ச்சி இதை வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மன வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள் குழந்தையோட மன வளர்ச்சியில் மரபும் சூழ்நிலையும், அதாவது சூழ்நிலை கூறுகளும் தான் தன்னுடைய செல்வாக்கை செலுத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே அதை படிச்சிருப்போம். மரபு சூழ்நிலை தான் நிர்ணயம் செய்யுது அப்படின்ட்டு. குழந்தையோட உயிரியல் மரபு அப்படிங்கிறது மூதாதையர்கள்ட்ட இருந்து அதோட அதுலேயும் குறிப்பாக பெற்றோர்கள்ட்ட இருந்து ஜீன்கள் வழியாக கடத்தப்படுற குணநலன்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பிறந்ததுக்கு அப்புறம் அமையக்கூடிய சூழ்நிலையும் சமூக செல்வாக்கும் அந்த குழந்தையுடைய மன வளர்ச்சியில் அதிகமான அளவுக்கு பங்கு எடுத்துக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு மொழித்திறன் வளர்ச்சி அப்படிங்கிறது குழந்தையுடைய அறிவு வளர்ச்சியோட சின்னம் அப்படின்னு சொல்லப்படுது. அறிவு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அறிவு வளர்ச்சி இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றா இருந்தாலும் கூட அதை நெறிப்படுத்துறதுக்கு பல வாய்ப்புகளை அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது. குடும்ப சூழ்நிலை, ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலை இருக்கணும். பல வகையான பலன் அனுபவங்கள், அதாவது இந்த புலன் அனுபவங்கள்னு சொல்கிறது, சரிங்களா, பல வகையான புலன் அனுபவங்கள் அதுமாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக அமையணும் இது எல்லாமே. ஏன்னா புலன் உணர்ச்சிகளும் இதில் இருந்து வரக்கூடிய புலன்காட்சி அறிவும் பிற்காலத்தில் அறிவு வளர்ச்சிக்கு வலுவான ஒரு அடிப்படை அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைகளுடைய விளையாட்டு செயல்களும் கூட இதில் ஒரு அங்கம் வகிக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த பல வகையான அந்த விளையாட்டு பொருட்கள் கூட அதனுடைய அறிவு வளர்ச்சிக்கு, அந்த அறிவு வளர்ச்சியை தூண்டுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விளையாட்டு அப்படிங்கிறது அது ஒரு பொழுதுபோக்கு, அதை என்ன சொல்றது, ஒரு பயனில்லாத பொழுதுபோக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா அது ஒரு சந்தோஷமான செயலாக இல்லாமல் அறிவு வளர்ச்சிக்கு துணை புரியக்கூடிய ஒரு செயலாகவும் அமையுது அப்படின்றத நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்துடைய பொருளாதார நிலை, அதோடைய சமூக மதிப்பு நிலை, சமுதாய மதிப்பு நிலை, அப்புறம் பெற்றோருடைய கல்வி நிலை, குழந்தைகளுடைய ஆய்வுக்கம் சொல்கிறது, கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ நிறைவு செய்கிறதுக்கு உதவக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகங்கள், வானொலி, டிவி இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து குழந்தைகளுக்கு வர்ற அந்த சந்தேகங்களுக்கு சந்தோஷமாக பதில் சொல்லக்கூடிய பெற்றோர்கள், சரிங்களா. ஒரு குழந்தை டவுட் கேட்குது அப்படின்னா எப்போ பாரு கேள்வி கேட்டே இருக்கு சொல்லி நம்ம அந்த பெற்றோர்கள் வந்து அவங்கள என்ன சொல்கிறது வெறுக்கக்கூடாது. அதை சந்தோஷமாக வர வைத்து பரவாயில்ல இந்த அளவுக்கு நாலேஜ் இந்த கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லும். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய சந்தேகங்களுக்கு சந்தோஷம் பதில் சொல்லக்கூடிய பெற்றோர்கள், இந்த மாதிரியான குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் வந்து குடும்ப காரணிகள் குழந்தையினுடைய அறிவு வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மனவளர்ச்சி வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்ப்போம்.
இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், தான் எமோஷனல் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய மனவளர்ச்சி வளர்ச்சியிலேருந்து மனவெழுச்சி அப்படிங்கிறது உணர்ச்சிகள் மேலே ஓங்கி நிற்கக்கூடிய அதாவது நிற்கக்கூடிய ஒரு நனவு நிலை அப்படின்னு சொல்லுது. மனவெழுச்சி அப்படிங்கிறது நம்மளை அதிகமாக பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சியிலையோ, அதாவது நம்ம அதிகமான ஆர்வம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையோ அந்த மனவெழுச்சிகள் வந்து நம்மகிட்ட இயல்பாக உருவாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது அவசர நிலைகளில் பார்த்தீங்கன்னா, அதாவது அவசர நிலைகளில் ஆரம்பித்து நம்ம உடலையும் மனசையும் கிளர்ச்சி அடைய செய்யுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனவெழுச்சிகளில் மகிழ்ச்சி அல்லது மகிழ்ச்சியின்மை, இந்த மாதிரியான மன உணர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு பங்கெடுத்துக்கிறதோட மட்டும் இல்லாமல் மனிதனுடைய உள்ளுறுப்புகள் சொல்லப்படக்கூடிய இதயம், வயிறு, வயிறு, குடல், அதாவது இந்த இதயம், வயிறு, குடல் இதில் இருந்து வரக்கூடிய புலன் உணர்ச்சிகளும் கலந்து பங்கெடுத்துக்குதுன்னு நம்ம இது தெரிஞ்சுக்கலாம். மக்டுகள் அவருடைய என்னப்படி பார்த்தீங்க அப்படின்னா, மக்டுகள் மனித மனவெழுச்சிகள் இயல்பூக்கங்களிலிருந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறாரு. அதாவது இயல்பூக்க நடத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது 3 கூறுகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 அறிவு, 2வது உணர்வு, 3வது உடல் இயக்கம். அறிவு காக்னிசன் அப்படின்னு சொல்கிறது, உணர்வு அஃபெக்ஷன் சொல்கிறது, உடல் இயக்கம் கானேஷன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு குறைச்சிட்டு வரக்கூடிய ஒரு நாய், அங்கேருந்து உழைச்சிட்டு வருதுங்க ஒரு நாய், அதை பார்த்ததுமே குழந்தை அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது இங்கே முதல்ல நாயை பார்க்குறது, அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், புலனறிவு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் பயம் அப்படிங்கிற உணர்வு மேலோங்கிறது, அப்புறமா கடைசியில் ஓட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதனால் ஒரு மனவெழுச்சியும் அதாவது குறிப்பிட்ட இயல்பூக்க நடத்தையோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அச்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நழுவி ஓடுதல் அப்படிங்கிறதோடையும், உற்சாகம் அப்படிங்கிறது சிரிப்பு கூடயும், வியப்பு அப்படிங்கிறது ஆராய்ந்து பார்க்குறது. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறது கூடயும் தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சரிங்களா? அடிப்படை தேவை நிறைவேறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அல்லது இடர்களால் தடைப்படுறப்ப மனவெழுச்சிகள் உருவாகி செயல்படுது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், மனவெழுச்சிகளுடைய இயல்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வரிசையாக பார்க்கலாம். மனவெழுச்சிகள் ஒவ்வொரு உயிர்கிட்டையும் உருவாகுது. இது நடத்தையுடைய ஊக்கியாகவும், அதை நடத்தையை ஊக்குவிக்கிறதாகவும், நடத்தையுடைய இலக்குகளாகவும் செயல்படுதுன்னு சொல்லுவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா மனவெழுச்சி கிளர்ச்சி. அதாவது மனவெழுச்சி கிளர்ச்சி செயலாற்றல் சாதனையை பாதிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை வரைக்கும் மனவெழுச்சி அதிகரிக்குது, சாதனையை தூண்டி அதிகரிக்க செய்யுது, அதுக்கு மேலே அது சாதனைகள் குறுக்கிடுது அப்படின்னு சொல்லி இதை வந்து எரிக்ஸ் பிட்சன் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. எரிக்ஸ் பிட்சன் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது தீவிரமாக. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மனவெழுச்சியிலும் ஒரு பொருளையோ ஒரு நிலைமையையோ பற்றி தீவிரமாக இருக்கும், அதை பற்றின ஒரு விஷயம் தீவிரமாக இருக்கும். இந்த உணர்ச்சி இன்ப உணர்ச்சியாகவோ இல்லை வெறுப்புணர்ச்சியாகவோ இருக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்ததாக இதுலேயே பார்த்தீங்கன்னா மனவெழுச்சிகள் குழந்தை, அதாவது என்ன சொல்ற குழந்தை இருக்கு பாருங்க, அந்த மனவெழுச்சிகள்ங்கிறது குழந்தை பருவத்தில் இருந்து கிழட்டு பருவம் வரைக்கும் எந்த வயசில் வேணாலும் இருக்கும். இருந்தாலும் இது சின்ன குழந்தைகள்கிட்ட பாகுபடாத நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த பாருங்க, அதாவது ஒருத்தனை சிந்திக்க வைக்கிறத விட அவங்கிட்ட பல மனவெழுச்சிகளை தோற்றுவிக்கிறது ரொம்பவே எளிமையாக இருக்கும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி. எதுக்காக இந்த ஆராய்ச்சியை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆராய்ச்சி சிந்திக்கிற திறனை மனவெழுச்சிகள் தடை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இது கட்டளை, அதாவது கல்வி கற்றுதல்னு சொல்கிறாங்க, அந்த கட்டளையை விட பெரிய அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது பார்த்தீங்க அப்படின்னா பல தூண்டல்கள், அதாவது குறிப்பிட்ட மனவெழுச்சியை பல தூண்டல்கள் மூலமாக எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8வது பார்த்தீங்கன்னா ஆளுக்கால் மாறுபடும். என்ன அப்படின்னா மனவெழுச்சிகளும் அது வெளிப்படுற விதமும் ஆளுக்கால் மாறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல நிலைகள் கொண்டது. என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனவெழுச்சியும் பல நிலைகளை கொண்டதுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கோபம் அப்படிங்கிற மனவெழுச்சி சிறு எரிச்சல், அதாவது மைல்டு இரிட்டேஷன் சொல்கிறது. சின்ன எழுச்சியிலேருந்து பெரிய கோபம் ராகிங்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல நிலைகளை தனக்குள்ளே அடக்கினதாக தான் சொல்லப்படுதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து மனவெழுச்சி நீட்சி. அதாவது ஒரு மனவெழுச்சி அது எழுறதுக்கான அந்த வர்றதுக்கான அந்த காரணம் மறைஞ்சதுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து செயல்படுது. இதை மனவெழுச்சி நீட்சின்னு சொல்கிறது. மூடு அப்படின்னு சொல்கிறது. MOOD மூட் அப்படின்னு சொல்கிறது. சரி, இதில் வந்து இன்னும் என்ன சொல்கிறோன்னா, வீட்டில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கோபமாக இருக்கக்கூடிய ஆசிரியர், வீட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த ஆசிரியர் நேராக ஸ்கூலுக்கு வராரு, அப்புறம் மாணவர்கிட்ட தன்னுடைய எரிச்சல் வெளிப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு பாயிண்ட்ஸாக நம்ம இதில் படிப்போம். அடிக்கடி எக்ஸாம் பார்த்துருக்கோம் இந்த பாயிண்ட்ஸை. சரி, மனவெழுச்சிக்கு உட்பட்டவனுடைய உடல்நிலையிலேயோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்களை குறிப்பாக பயம், கோபம், இந்த மாதிரியான மனவெழுச்சிகள் மூலமாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான மனவெழுச்சிகள் வந்துச்சு அப்படின்னா இதய துடிப்பு, ரத்த அழுத்தம் இது எல்லாமே வந்து அதிகரிக்குது. உமிழ்நீர் சுரக்கிறது, அப்புறம் உணவு செரிமானம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நின்று போயிடும். அப்புறம் இந்த மாதிரியான பல உடல்நிலை மாற்றங்கள் தானியங்கு நரம்பு மண்டலம் கூட ஒருங்கிணைஞ்சு செயல்படக்கூடிய ஒரு பிரிவால் தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இப்போ பார்த்திங்கன்னா பொய் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த பொய் பேசுறதை கண்டுபிடிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த நுண்கருவிகள்னு சொல்கிறோம்ங்களா, அந்த நுண்கருவிகள் மனவெழுச்சிகளுடைய நடக்கக்கூடிய இந்த மாதிரியான உடல்நிலை மாறுபாடுகளை தான் கண்டுபிடிக்குது, வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அடுத்ததாக மனவெழுச்சி, மன உணர்ச்சி, புலன் உணர்ச்சி ஆகியவற்றிற்கிடையே உள்ள அந்த வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லி இதை நம்ம பார்க்க போகிறோம்.
என்னன்னா மன உணர்ச்சிகள் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது ஒருத்தன் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒருத்தங்கிட்ட இருந்து ஏற்படக்கூடிய ஒவ்வொரு துலங்களுக்கும் பின்னணியாக வரக்கூடிய அந்த மகிழ்ச்சி அல்லது மகிழ்ச்சியின்மை இது எல்லாமே கலந்த அனுபவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மனவெழுச்சிகள் பார்த்தீங்கன்னா திடீர் தேவைகளை நிறைவு செய்யறதுக்கு வரக்கூடியதுன்னு சொல்றது. ஆனால் இந்த சாதாரண உணர்ச்சிகளோ அப்புறம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த காலத்துலையும் இது நனவு நிலையோட பின்னணியாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இருந்தாலும் இந்த உணர்ச்சிகளுக்கும் மனவெழுச்சிகளுக்கும் நெருங்கிய உணர்வு உண்டு. என்னன்னா முழுமையாக இதை பிரித்து பேசுறது அப்படிங்கிறது முடியாத காரியம். இந்த மாதிரி புலனுணர்ச்சிகளும் மன உணர்ச்சிகளும் இடையில வேறுபாடுகள் இருக்கு. புலனுணர்ச்சிகள் அப்படிங்கிறது வலிமை குறைவான நிலையில ஆரம்பிச்சு வலிமை இருக்கிற நிலை வரைக்கும் இருக்கும். ஆனா மன உணர்ச்சிகள்ங்கிறது மகிழ்ச்சி அல்லது மகிழ்ச்சியின்மை அப்படின்ற அந்த ரெண்டு எதிர்ப்பட்ட பண்புகளுக்கு இடையில பல நிலைகள்ல அது இருக்கு. சரிங்களா? புலனுணர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஒரு புலன் கூட தொடர்பு இருக்கும். மன உணர்ச்சிகள் அப்படிங்கிறது உயிருடைய முழு உடலையும் உள்ளத்தையும் பாதிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ மனவளர்ச்சியுடைய பல்வேறு பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெரால்டு ஷால்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு கருத்துப்படி பார்த்தீங்கன்னா மனவளர்ச்சிகள் 3 பரிமாணங்களில் பரவி இருக்குன்னு சொல்றாரு. இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இருமுனைகள் கொண்டதுன்னு சொல்லப்படுது. ஒன்று மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, அதாவது மகிழ்ச்சியின்மை. 2 கவனித்தல், புறக்கணித்தல். 3 செயலுறு நிலை, செயலற்ற நிலை. இது கூட சேர்ந்து 4வது ஒன்று சொல்றாரு. அதாவது எளிமை, சிக்கல் அப்படின்ற அந்த பரிமாணமும் இன்னைக்கு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அதாவது இந்த பரிமாணங்களை மனவெழுச்சியுடைய பொருத்தி பல வகையான மனவெழுச்சிகளை அறிஞர்கள் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த ஆய்வுகள்ல இருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படை மனவெழுச்சிகள்னு சொல்றது. அதாவது அடிப்படை மனவெழுச்சிகள்னு சொல்லக்கூடிய இந்த சினம், கோபம், மகிழ்ச்சி, துயரம், அச்சம், பயம் இதெல்லாம் சொல்லலாம். 2வதா பார்த்தீங்கன்னா புலன் உணர்ச்சிகளால் தூண்டப்படக்கூடிய அந்த மனவெழுச்சிகள்னு சொல்றது. அதாவது வலி, அதாவது புண்ணாயிடுச்சுன்னா வலி வரும், அந்த வலி, அருவருப்பு, அப்புறம் உற்சாகம் இதெல்லாம் சொல்றது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா தற்கருத்து அவாவு நிலை. அதாவது அவாவு நிலைன்னா இதனுடைய இணைஞ்சது என்னென்னா பெருமிதம், அவமானம், குற்ற உணர்வு இதெல்லாம் சொல்லுவாங்க. 4வது பிறரை சார்ந்து, அதாவது மற்றவங்களை சார்ந்து வரக்கூடிய மனவெழுச்சிகள்னு சொல்கிறது. அன்பு, பொறாமை, பரிதாபம் இதெல்லாம் சொல்லலாம். 5வது ஆச்சரியம், மரியாதை. அதாவது ஆச்சரியம், மரியாதை மாதிரியான பாராட்டு தொடர்பான மனவெழுச்சிகள். இந்த மாதிரியான மனவெழுச்சி பொது நிலையிலிருந்து வளர்ச்சி அடைஞ்சு குமரப்பருவத்தை அடைகிறதுக்கு முன்னாடியே பல கிளைகளாக உருப்பெறுது அப்படின்னு சொல்லுவாங்க. மனவெழுச்சி பற்றின உளவியல் கொள்கைகள், தியரிஸ் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மனவெழுச்சி பற்றிய உளவியல் கொள்கைகள், தியரிஸ் ஆஃப் எமோஷன்ஸ். அதாவது மனவெழுச்சியுடைய மகிழ்ச்சி, மகிழ்ச்சியின்மை இந்த மாதிரியான உணர்ச்சிகளும் உடல் மாற்றங்களும் ஏற்படுத்துதுன்னு நமக்கு தெரிஞ்சிட்டோம். இதில் எது முந்தினது எது பிந்தினது அப்படிங்கிறத பற்றி சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. மனவெழுச்சி தூண்டல் உணர்ச்சியை தோற்றுவிச்சு இதோடைய விளைவாக சில உடல் மாற்றங்கள் வருது அப்படின்னு நம்ம பொதுவாக நினச்சிட்டு இருக்கோம். ஒரு புலியை பார்க்குறோம், புலி அங்கிறது ஒரு புலி துரத்திட்டு வருது, சிறுத்தை, புலி பார்க்குறோம், பயம் வருது, உடல் நடுங்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஜேம்ஸ் லாங் கொள்கைப்படி பார்த்தீங்கன்னா மனவெழுச்சியை தூண்டக்கூடிய நிலைமை வந்ததும் வரக்கூடிய உடல்நிலை மாற்றங்கள்னு சொல்லப்படுது. இந்த உடல்நிலை மாற்றங்கள் எல்லாமே மனம் உணர்றது மூலமாக வரக்கூடிய உணர்ச்சிகள்னு சொல்லப்படுது. இந்த கொள்கைப்படி பார்த்தீங்கன்னா மனவெழுச்சிகளில் முதலிடத்தில் இருக்கிறது உடல்நிலை மாற்றங்கள் தான். எப்படின்னா இந்த மாற்றங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனவெழுச்சிகள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட உணர்ச்சிகள் வராது. இப்போது தன்னுடைய கொள்கைக்கும் பாமர மக்களுடைய கருத்துக்கும் இருக்கிற வேறுபாட்டை பற்றி ஜேம்ஸ் சொல்கிறத நம்ம கவனிக்கிறோம். என்ன சொல்கிறாருன்னா, நாம் செல்வத்தை இழக்கிறோம், வருத்தம் ஏற்படுகிறது, அழுகிறோம், ஒரு கரடியை சந்திக்கிறோம், பயம் வருகிறது, அதனால் நடுங்கி ஓட ஆரம்பிக்கிறோம். ஒருத்தன் நம்மளை பற்றி தப்பாக பேசணும்னு வச்சுக்கோங்க, உடனே கோபம் வருது, அவனை நாம் அடிக்கிறோம். இப்படி தான் பாமர மக்கள் நினைக்கிறாங்க. இது தவறு. உண்மையில் நாம் அலறோம், சரிங்களா, அதனால் வருத்தம் அடைகிறோம், நடுங்கிறதுனால தான் பயப்படுறோம், அடிக்கிறதுனால தான் சினத்தை அனுபவிக்கிறோம். புரியுங்களா? இந்த உடல்நிலைகள் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனவெழுச்சிகள் வராது அப்படின்னு சொல்கிறாரு ஜேம்ஸ். சரிங்களா? ஷெரிங்டன் அப்படின்னுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாயோடைய மூளைக்கும் தண்டுவடத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை வந்து துண்டிச்சிட்டார், நீக்கிட்டார். இந்த நிலையில் தன்னுடைய உடலில் வரக்கூடிய மாற்றங்களை அந்த நாயால் தெரிஞ்சிக்க முடியாது, உடல் அளவில் இருக்கக்கூடியது. இந்த மாறுதல்களை தெரிஞ்சுக்கிறதால வரக்கூடியது தான் மனவெழுச்சிகள் அப்படிங்கிறது ஜேம்ஸ் லாங் கொள்கை முற்றிலும் உண்மையாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. இந்த நாய் மனவெழுச்சிகளை அனுபவிக்க முடியாது, அதை தன்னுடைய முகத்தோற்றம் மூலமாக வெளிப்படுத்தவும் முடியாது, அந்த நாயால் முடியாது இல்லைங்களா? ஸோ ஆனால் இந்த மாதிரி நாய் அருவருப்பு மாதிரியான மனவெழுச்சிகளை இந்த நிலையிலையும் வெளிக்காட்டிடுச்சு, அதை கண்டு பார்க்கும்போது அது வெளிக்காட்டிடுச்சு. சரி, கேனன் அப்படிங்கிறவர் சொல்கிற ஒரு விஷயம், கேனன் அப்படிங்கிறவர் ஒரு பூனைக்குட்டியை ஆய்வுக்கு எடுத்துட்டார். அப்படிங்கிறவர் ஒரு பூனைக்குட்டியோடைய தானியங்கு நரம்பு மண்டலத்துடைய சிம்பத்தட்டிக் அந்த பிரிவை வந்து வெட்டிடுவார். சரிங்களா? மனவெழுச்சிகளுடைய உடன்பாட்டு நிகழக்கூடிய அந்த உடல்நிலை மாறுபாடுகளை இயக்கிறது இந்த பிரிவு தான், இந்த சிம்பத்தட்டிக் என்ற அந்த பிரிவு தான். ஆனால் இந்த பூனையும் சினம் மாதிரியான மனவெழுச்சிகளை வெளிப்படுத்துச்சு.
அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான மனவெழுச்சிகளும் ஒரே மாதிரியான உடல்நிலை மாறுபாடுகள் இருக்குது. அதோடு அந்த ஒவ்வொரு மனவெழுச்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாறுபாட்டு கோலம் இருக்கிறது இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து அதுலேயே அட்ரினல் அட்ரினலை உடலுக்குள்ளே செலுத்துறதால பல விதமான உடல்நிலை மாற்றங்கள் வந்தாலும் மனவெழுச்சி அனுபவங்கள் ஏற்படுறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, உடல்நிலை மாறுபாடுகள் மனவெழுச்சிகள் கூட சேர்ந்து தான் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தற்கால மனவியல், அதாவது வியலாளர்கள் இருக்கா பார்த்தீங்களா, அந்த அறிஞர்கள், மனவியல் அறிஞர்கள் சொல்கிறது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கேனன் பர்ட் அப்படிங்கிறவங்க ஹைப்போதலமஸோட செயலை அடிப்படையாக இருக்கிறதால மனவெழுச்சி பற்றின கொள்கைகள் ஒத்துக்கிறாங்க. சரிங்களா? இந்த கொள்கை பார்த்திங்கன்னா மைய கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த மனவெழுச்சியை சார்ந்த உணர்ச்சிகளுக்கும் இதோட நடக்கக்கூடிய உடல்நிலை மாறுபாடுகளுக்கும் மூளையோட ஒரு பகுதின்னு சொல்லப்படுற அந்த ஹைப்போதலாமஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. மனவெழுச்சியை தோற்றுவிக்கிற நிகழ்ச்சிகள் ஹைப்போதலாமஸை பாதிக்குது. உடனே ஹைப்போதலாமஸ் நரம்பு துடிப்புகள் மேலே, அந்த நரம்பு துடிப்புகள் அந்த மேலே பெருமூளைக்கு போயிட்டு உணர்ச்சி அனுபவங்களை உண்டாக்குது. அதே சமயத்தில் கீழே போகிற துடிப்புகள் தானியங்கு நரம்பு தொகுதியோட சிம்பத்தட்டிக் பிரிவை தூண்டி அது மூலமாக உடல் இயக்கங்களையும் அதே மாதிரி உடல்நிலையில் மாறுதல்களையும் தோற்றுவிக்குதுன்னு சொல்லுவாங்க. தீவிரமான அந்த மனவெழுச்சி நிலைகளை போக்கிட்டு அமைதியாக தோற்றுவிக்கக்கூடிய அந்த மருந்துகளும் ஹைப்போதலாமஸோட செயலை பாதிக்கிறது மூலமாக தான் வேலை செய்யுன்னு சொல்கிறாங்க. இந்த கொள்கைக்கு சமீப காலத்தில் ஃபேபஸ் க்ளூவர் இவங்களுடைய ஆராய்ச்சிகள் வலுவானதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேபஸ் க்ளூவர் இந்த பேரை மைண்டில் வச்சுக்கோங்க, அடிக்கடி எக்ஸாம்பிள் வரக்கூடிய ஒரு இது. மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த சக்தி பெருமூளையுடைய முன் மடலுக்கு இருக்குது. ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மனவெழுச்சியின் பயன்கள் அப்படின்னு பார்ப்போம். மனவெழுச்சியுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மனிதனுடைய செயல்களை ஊக்குவிக்கிறதும் அதை திசைப்படுத்துறதுக்கும் மனவெழுச்சிகள் காரணிகளாக அமையுது. மனசுக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய செயல்களை செய்கிறதுக்கு துடிக்கிறதுக்கும் அதே மாதிரி அந்த அச்சத்தையும் சரி அந்த அருவறுப்பையும் சரி கொடுக்கக்கூடியதை ஒதுக்கி தள்ளுறதும் மனித இயல்புன்னு சொல்லப்படுது. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சுவையூட்டுறது. அது என்னென்னா, மனித வாழ்க்கைக்கு சுவையூட்டுறது இந்த மனவெழுச்சிகள் தான். இன்ப துன்பங்களை ஓரளவுக்காவது கலந்து இயலாத வாழ்க்கையை அதாவது இன்பம் துன்பம் அப்படின்னு ஒன்று இல்லாத வாழ்க்கையை எப்படி இருக்கும், சலிப்பு உருவாக்குறத கொடுக்கறது தான் இருக்கும். ஸோ இதை இப்படி சொல்லாங்க. மூணாவதாக வாழ்க்கைக்கு சுவையூட்டுறதா அது இருக்கும். மூணாவதாக இலக்கிய திறன், அப்புறம் நுண்கலைகளை ரசிக்கிறது மனவெழுச்சியுடைய துணையோடு நடக்கிற செயல்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் தீவிரமாக வேலை செய்கிறதுக்கு தேவைப்படுற அந்த அதிகப்படியான வலுவை அவனுடைய மனவெழுச்சிகள் திரட்டி தருது. சாதாரண நிலையில் தன்னால் செய்ய முடியாத கூட சில நெருக்கடியான நிலைகளை செஞ்சு முடிக்க தேவைப்படுற துணிச்சல், அந்த சக்தி மனவெழுச்சிகள் தருது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சமூக நல்வாழ்க்கைக்கும் அதே மாதிரி என்ன சொல்கிறது, மனவெழுச்சிகள் அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பரிவு, அன்பு, பாசம் இந்த மாதிரியான மனவெழுச்சிகள் தான் மனிதனுடைய கூட்டு வாழ்க்கைக்கு நல்ல இயங்கிறதாக ஒரு தகவல் உதவுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனவெழுச்சிகள் உதவுதுன்னு சொல்லுவாங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகள், குறைபாடுகள் அப்படின்னு இதுகள் மேலே வெறுப்பாகி அதை கலைக்கிறதுக்காக சமுதாயத்தை சீர்திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவன் எடுத்துக்கிற முயற்சிகளுக்கும் சமூகப்பற்று, நாட்டுப்பற்று இதுகள் எல்லாத்துக்கும் மனவெழுச்சிகளே காரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மனவெழுச்சிகள் கட்டுக்கணங்காமல் போனதுன்னு வச்சுக்கோங்க, மனவெழுச்சி போராட்டங்கள் வர வாய்ப்பு இருக்குது. பல நெறி பிறந்த அந்த அசாதாரண நடத்தை கோலங்களுக்கு இதுதான் காரணிகளாக அமைஞ்சிருக்கு அப்படின்றது சைக்காலஜிஸ்டோட தகவலாக சொல்லப்படுது. ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.